அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய புனித தூய யோசேப்பு விழா. இன்று நாம் மரியாளின் கணவர் தூய யோசேப்பின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இவர் தாவீதின் மரபிலே யாக்கோபின் மகனாக யூதேயா நாட்டில் பிறந்தவர். இவர் இளமை முதலே நேர்மையோடும் கீழ்ப்படிதலோடும் பக்தியோடும் கடவுளின் பிள்ளையாக வாழ்ந்தவர். இவர் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். இவரது தொழில் தச்சு வேலை செய்வதாகும். இவர் ஒரு கடின உழைப்பாளி. விவிலிய புறநூல்கள் யோசேப்பு வயது முதிர்ந்தவர், அப்போது மரியாவுடன் திருமணம் முடிந்தது என்று கூறுகின்றன. இவர் மொத்தம் 111 வருடங்கள் உயிர் வாழ்ந்தார். இவர் தனது 40ஆம் வயதில் திருமணம் முடித்தவர். நற்செய்தியாளரான புனித மத்தேயு இவரை தாவீதின் வழிமரபிலே பிறந்தவர் என்றும் இவர் நேர்மையாளர் என்றும் கூறுகின்றார். சான்றோர் என்று யோசேப்புக்கு திருமறை நூல் மிக உயர்ந்த பட்டத்தை சூட்டியுள்ளது. இவர் இறை திருவுளத்திற்கு எப்போதும் பணிந்து நடந்தார். கனவின் வழியாக இறை குரலை அறிந்து கொண்டார். துன்ப நேரத்தில் பொறுப்போடு அன்னை மரியாவையும் இயேசுவையும் பாதுகாத்தார். மரியா குறித்த சந்தேகத்தை தூத வழியாக தெளிவாக புரிந்து கொண்டு இறை திட்டமாக மரியாவை ஏற்றுக்கொண்டார். இவர் கன்னிமரியாவின் கற்புள்ள கணவர், பாதுகாவலர், நம் ஆண்டவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தை, திரு அவை முழுவதற்கும் பாதுகாவலர், கற்புக்கும் நல்ல படிப்புக்கும் இறப்புக்கும் பாதுகாவலர் நம் புனித யோசேப்பு. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. மூதாதைய பட்டியலும் இயேசுவின் பிறப்பும். மத்தேயு 1 நூல் பிரிவு 16, 18 முதல் 21 மற்றும் 24 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். மரியா தூய ஆவியால் கருவுற்று இயேசுவை ஈன்றெடுத்த நிகழ்ச்சி மண் விண்ணை தொடுவதற்கு சமம். யோசேப்பு மரியாவின் கணவர் என்பது மூதாதைய பட்டியலில் வெளிப்படுத்தப்பட்டது. யூத மரபுப்படி திருமண ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள் திருமண உறவு கொள்ளலாம். ஒப்பந்தம் செய்யப்பட்ட பெண் இன்னும் தன் பெற்றோரின் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவள் தனது வருங்கால கணவனுக்கே முழுக்க முழுக்க சொந்தம் என்ற நிலையில் இருந்தது. இருப்பினும் இந்த உரிமைகளை மரியாவும் யோசேப்பும் பயன்படுத்தவில்லை. ஆகவேதான் மரியா கருவுற்றது யோசேப்புக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். யூத சட்டப்படி அத்தகையோர் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் யோசேப்பு ஒரு நேர்மையாளர். மரியாவை அவர் சந்தேகப்படவில்லை. இந்நிலையில் ஆண்டவரின் தூத இக்குழப்பத்தை தெளிவுபடுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, யோசேப்பு மௌனத்தில் பேசியவர். பேசியதை காட்டிலும் செயலினால் அதிகம் இறை திருவுளத்தை நிறைவேற்றியவர். நமது வாழ்வில் நாம் யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நம்பிக்கை. நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும். தூய வளனார் நம் அனைவருக்கும் ஒரு முன் உதாரணம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். புனித யோசேப்பு போன்று நான் நேர்மையாளராக செயல்படுகின்றேனா? துன்ப நேரத்தில் இணைந்து செயல்படும் வாழ்வை ஏற்கின்றேனா? நம்பிக்கை உணர்வோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நேர்மையாளராக வாழவும் இறை திருவுளத்தை உணர்ந்து இன்ப துன்பங்களில் இணைந்து வாழவும் வரம் தாரும். ஆமீன்.